எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் யுவா போகிறது. ஓகே, நான் ஃபர்தராக பேசுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். எதனால் வீடியோ போட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்டடீஸையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அதனால தான் வீடியோ போட முடியல. ஓகே, சேனலையும் ரன் பண்ணுவோம், அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து 1 வீக் ஒரு வீடியோ வரும், கன்ஃபார்ம் வரும். நீங்கள் எதிர்பார்க்கலாம். இனிமேல் வந்து வீடியோ வரும். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கைன் மாஸ்டரில் இருக்க டுட்டோரியல் எடிட்டிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கைன் மாஸ்டரில் எடிட்டிங் பற்றி தான் மோஸ்ட்லி பார்க்குறோம். ஓகே, அந்த டுட்டோரியல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோட்டோ எப்படி வந்து சூப்பராக எடிட் பண்ணுறது அப்படின்னு தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் தாய்மொழியில் பார்க்க போகிறோம். ஓகே, வந்து இந்த வீடியோ வந்து ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி கேமிங் இன்ட்ரோ வந்து மேக் பண்ணுறது, ஒரு கேமிங் லோகோ வச்சு நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் டு இட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், கீழே லிங்க்கில் கொடுத்துருப்பேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து லாங் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் ஹேண்டையும் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாகும். லென்த்தாகிடுக்கப்புறம் கரெக்டாக அவங்க அக்யூரேட்டாக வந்து அந்த டைமில் வந்து பண்ணால் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, ஓகே, இந்த இதில் தான் நீங்கள் பண்ணணும். இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் லோகோ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். லோகோ எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். உங்கள் லோகோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லோகோ இருக்கும்ல, அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இன்னனிமேஷனில் போய்ட்டு பாப்பில் வச்சுக்கோங்க. பாப்பில் போய்ட்டு 0.5ல் முன்னாடி ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டெவலப் பண்ணால் வராது, ஏசி மார்க்கெட்டில் டெவலப் பண்ணி பாருங்கள், அப்போனா தான் வரும். ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து டைம்லைன் வந்து எதில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். 1.69ல் வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து உங்களோட கீழே பேர் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பேரை வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து நான் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனலோட பேர் வைக்கலாம். ஓகே, சேனலோட பேர் நான் இப்போ கியர் ஒர்க்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே போய்ட்டு கியர் ஒர்க்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் போய்ட்டு பிளெண்டிங் வேணாம், அதில் பிளெண்டிங் வைக்க வேணாம். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் போய்ட்டு ஸ்கேலாரில் போய்ட்டு இல்லைனா ஃபெய்ட் பண்ணிக்கோங்க. ஃபெய்ட் பண்ணிக்கோங்க. ஃபெய்டில் போய்ட்டு 1 பாயிண்ட் முன்னாடி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எஃபெக்ட் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே, வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சதுக்கப்புறம் திரும்பி இதையும் கொஞ்சம் மூவ் பண்ணி கரெக்டான டைம்லைனில் வச்சுக்கோங்க. டைம்லைனில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவுட் அனிமேஷனில் போய்ட்டு இதில் ஃபேட் வச்சுக்கோங்க. அந்த நீங்கள் எது வைக்கிறீங்கன்னா, எனக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலர் அப், அதான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த என்னன்னா நேமுக்கு வந்து இந்த ஸ்கேலர் அப்போ வச்சா நல்லா இருக்காது. ஏன்னா வந்து அது கொஞ்சம் மூவ் ஆகுது. மூவ் ஆனால் நல்லா இருக்காது அந்த ஃபோட்டோ. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பிஎன்ஜி வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுங்க பாருங்கள். கொஞ்சம் இப்படி வெட்டிக்கலாம் மூவ் ஆகுது வேறு மாதிரி. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நடுவில் வந்து எஃபெக்ட் சேர்க்கணும்னா, இப்போ எஃபெக்டில் போய்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணதுக்கப்புறம் இல்லை எஃபெக்டில் போய்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வச்சு ட்ரிம் பண்ணி வச்சு எனக்கு இப்போ நான் போட்டு பார்க்குறேன் வீடியோ எப்படி வந்து அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு. ஓகே, அவுட்புட் நல்லாயிருக்கு. நான் இப்போ வந்து அந்த நேம் வந்து எடுத்துடுறேன், வேணாம் அந்த கியர் ஒர்க்ஸுன்றது. இப்போ நான் எடுத்ததுக்கப்புறம் செம்மையாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கு.
ஓகே. ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த கீழே சைடில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் போய்ட்டு ஷேர்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து வந்துடும். இதில் QHD வரைக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். செம்ம இருக்கும். இனிமேல் இது மாதிரி வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து இப்போ என்ன சொல்கிறேன், ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். see you on